ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரியாஸ் சேனல். சண்டே ஸ்பெஷல் ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே ஃப்ளேவருக்கு 2-3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன், சீரக சம்பா ரைஸு. அதுக்கு இந்த கப்புக்கு நான் அளவில் எடுத்திருக்கேன். இந்த 1 கப்புக்கு நம்ம 2 தண்ணி ஊற்றணும். எப்போவுமே நம்ம 1 கப் எடுத்தோன்னா அதுக்கு 2 கப் அளவில் தண்ணி ஊற்றணும். இந்த கப்புக்கு சமமான அளவுக்கு நம்ம அரிசி போட்டுக்கலாம். இந்த கப்பில் எனக்கு 3 கப் அரிசி கிடச்சிருக்கு. இப்போ 3 கப்புக்கு நம்ம 6 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடணும் பிரியாணி செய்யும்போது. எப்போவுமே நமக்கு அந்த கரெக்டான அளவு நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ அரிசி ஒரு பக்கமாக நம்ம கழுவி ஊற வச்சிடலாம். இப்போ மல்லி புதினாவை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு நல்ல அகலமான பாத்திரம் எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2-3 பச்சை மிளகாய், வெட்டி வச்ச வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன தக்காளி ஒரு 3 தக்காளியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளி அப்படின்னா 2 தக்காளி சேர்த்தா போதும். ஏன்னா நமக்கு பிரியாணிக்கு அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாது, இல்லைன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கலருக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நான் பிரியாணியில் எந்த ஒரு கலருமே சேர்க்க போகிறதில்ல. காஷ்மீர் மிளகாய்த்தூள் கூட நான் போட மாட்டேன். இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் வத்தப்பொடி 2யும் சேர்த்துக்கலாம். இதுதான் பிரியாணிக்கு மசாலாவே. வேறு எந்த ஒரு மசாலாவும் நான் சேர்க்க மாட்டேன். பிரியாணி மசாலா எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். எப்போவுமே இந்த 2 மசாலா மட்டும் தான் நான் சேர்ப்பேன். கலருக்கு மஞ்சள் பொடியும், காரத்துக்கு வத்தப்பொடியும், அவ்வளோதான். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம கழுவி வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ சிக்கனை மசாலாவோட சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மசாலா எல்லாமே நல்லா சிக்கனில் சேரணும். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சிக்கன் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா சிக்கன் நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி புதினா நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு முழுசாக இப்படி கொத்தமல்லி புதினா போட பிடிக்காதவங்க பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸில் பிரியாணி பண்ணுவேன். அப்போ நான் பேஸ்ட்டை அரைச்சி தான் போடுவேன். அது ஒரு வீடியோவாக நான் போடுறேன். இப்போ நமக்கு சிக்கன் நான் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துட்டு, இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்பப்போ. ஏன்னா நமக்கு அடி பிடிச்சிடக்கூடாது.
இப்போ வந்து நமக்கு வந்து அந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எனக்கு அதில் 3 கப்பு ரைஸ் கிடச்சிச்சு. அதுக்கு நான் 6 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். 1க்கு 2 அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் பிரியாணிக்கு. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் கொதிக்கட்டும். நீங்கள் உப்பு உரப்பு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அரிசியை நம்ம போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் ஊற வச்சுருந்தேன். இந்த மெத்தடில் நீங்கள் வேறு எந்த ஒரு மசாலாவும் சேர்க்காம இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் உள்ள பிரியாணி மாதிரி இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. இப்போ பாருங்கள், நம்ம அரிசி போட்டு நமக்கு பிரியாணி நமக்கு முக்கால்வாசி வெந்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு நல்ல நெய் ஊற்றினா தான் நல்ல அது ஒரு மாதிரி பார்க்கவே நல்லாயிருக்கும். கையில் தொட்டாலே அப்போ நமக்கு நெய்யாக இருக்கும். நல்ல ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்களா, நான் கடைசியாகவும் மல்லி இலை புதினா தூவிக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த டைமில் நமக்கு அடுப்பு வந்து சிம்மில் இருந்தால் போதும். இப்போ நமக்கு வந்து தம் போடுற அளவுக்கு நமக்கு ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம தம் போட்டுடலாம். இப்போ நம்ம அடுப்பில் பண்ணியிருந்தோம்னா நம்ம அந்த மாதிரி கங்கு வச்சு போட்டிருக்கலாம். இப்போ ஒரு பக்கத்தில் முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் 65 பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி அது சூடாயிட்டு இப்போ அதில் கறியை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு சைடில் பிரியாணி நம்ம தம் போட்டாச்சு. இன்னொரு இதில் முட்டை வெந்துட்டுருக்கு. இதில் நம்ம வந்து சிக்கன் பொரித்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு இது போட்டு நான் எடுத்துட்டேன். இன்னொரு தடவை போட்டு எடுத்துக்கலாம். பிரியாணினாலே முட்டை சிக்கன் இல்லாமல் எப்படி? பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நமக்கு சிக்கன் 65 ரெடி ஆகிட்டுன்னு. இப்போ தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிடலாம். நான் கொஞ்சம் வெள்ளரிக்காவும் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நான் தயிர் பச்சடி ரெடி பண்ணுறேன். ஏன்னா அந்த கொஞ்சம் நமக்கு வெயில் நேரத்தில் அந்த வெள்ளரிக்காய் போட்டால் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா குளுமையாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி இந்த சாக் போர்டில் வச்சு வெட்டுறதை விட இந்த மாதிரி கையில் வெட்டுறதா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி வெட்டியே பழகிட்டு. இப்போ நமக்கு எவ்வளோ தயிர் தேவையோ நம்ம அதை போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சால்ட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சிலவங்க மிளகா மல்லி இலை எல்லாம் போடுவாங்க. எனக்கு அதெல்லாம் அவ்வளோ போட பிடிக்காது. இந்த மாதிரி ப்ளெயினாக இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ நமக்கு ஓவரால் எல்லாமே ரெடி ஆகிட்டு. இப்போ பாருங்கள், பிரியாணி அவ்வளோ கமன்னு அவ்வளோ ரெடி ஆகிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் நான் பிரியாணி செஞ்சாலும் எல்லோரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஒரு தடவை அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. பாருங்கள் நமக்கு அவ்வளோ உதிரியாக நல்லா வந்துட்டு. நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி கிண்டும்போது சைடாகவே எடுத்து கிண்டுங்க. ஏன்னா நம்ம நடுவில் வச்சு எடுக்கும்போது கறிலாம் உடைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு நல்ல நறுக்குன்னு ஒரு வாழை இலையை போட்டு அதில் பிரியாணியை நம்ம வச்சிடலாம். முதல்ல ரைத்தா வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு முட்டை, அப்புறம் ஏற்கனவே பொரித்து வச்ச கலர்ஃபுல்லான சிக்கன் 65. இப்போ லெக் பீஸோடு நம்ம பிரியாணி போட்டுக்கலாம். பாருங்கள் பிரியாணி எவ்வளோ பார்க்கறது கலர்ஃபுல்லாகவும், எந்த ஒரு கலருமே நான் சேர்க்கல. மஞ்சள் பொடி மட்டும்தான் நான் சேர்த்துருந்தேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா உதிரியாக இருக்குன்னு. ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.